அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஊளி மீன் வாங்கியிருக்கேங்க. அந்த ஊளி மீன் எப்படி குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், இப்போ வந்து கடையில் வச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். பூரா இந்த இது பூரா இந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம் சதையெல்லாம் எடுத்துக்கணுங்க. இதோட போட்டோம்னா கசப்படிக்கும். நான் எடுத்துட்டு நல்லா கழுவணுங்க. மல்லி, வெந்தயம், மிளகு, சீரகம், வரமிளகா வறுத்து வச்சுட்டேன். இது வெந்தயமும் மிளகும் வறுத்து வச்சுருக்கேன். மல்லியும் வறுத்துட்டேங்க. புளி போடணுங்க 1 கிலோ மீனுக்கு. மல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் வெங்காயமும் வச்சுருக்கேங்க. இது அரைக்கிறதுக்கு ஒரு 5 தக்காளி அரைக்கணும். அரைக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. வரமிளகாயும் போட்டுறேன். கிட்டத்தில் காமி புளி ஒரு உருண்டை, மல்லி, பூண்டு, வெந்தயம், மிளகு இதெல்லாம் வறுத்துட்டேங்க. மிளகா போட்டாச்சு, புளி போட்டாச்சு, சீரகம், மல்லி, கருவேப்பிலை. இப்போ 4 தக்காளி போட்டுட்டா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ தேங்காய் வந்து சிறுசில் இப்படி நறுக்கி போட்டுடலாங்க. இப்போ எல்லாமே அரைச்சிடலாங்க. பாருங்க, ஃபுல்லாக அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணியில் கலக்கி வச்சிடலாம். நீங்கள் குழம்பு தாளிக்கலாம். தாளிக்கும் போது உங்களுக்கு வெளியே காமிக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ இதில் போட்டுடலாம். சாரி, எல்லாமே நைஸாக அரைச்சாச்சு. இந்த மீன் வந்து கொஞ்சம் மீன் வறுக்கிறதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். வறுக்கும் போது உங்களுக்கு வெளியே காமிக்கிறேன். தாளிக்க போகிறோம். வெங்காயம் போட்டுடலாம். அரிசி கொஞ்சம் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வந்து அரைச்சது போட்டு இதில் ஊற்றிடலாம். அரிசி கலைஞ்ச தண்ணியில் தாங்க குழம்பு வைக்கணும். அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன். பாருங்க, அரிசி கலைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நான் இப்போ குழம்புக்கு ஊற்ற போகிறேங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி கலைஞ்ச 2வது தண்ணி பாருங்க. நல்லா கிளறி விட்டாங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா 2 கொதி வரணும். 2 கொதி வந்தோடனே மீன் போடுவேன். மீன் போட்டோன்னே 1 கொதியில் இறக்கணும். மீன் போடும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ வந்து மீனை போட்டுடலாம். நல்ல குழம்பு வாசம் கமக்கமன்னு வருது. இப்போ வந்து இதில் மீனை போட்டுடலாம். போட்டு ஒரே கொதியில் இறக்கிடணும். ரொம்ப கொதி வந்துச்சுன்னா மீன் பூரா உடஞ்சி போயிடும். ஒரே கொதியில் இறக்கிடணும். கிளறி இல்லாத ஒரு கிளறி விட்டோம். வந்து மூடி வச்சிடலாம். நல்லா குழம்பு வாசம் கம்மக்கமாக அடிக்குதுங்க. மீனெல்லாம் ஒரு மீன் கூட உடையலை. நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ஊளி மீன் செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போ மீன்